அன்பால் உருவான நிகழ்ச்சியை உங்களுடைய வருகையால் அலங்கரிக்க வந்த அனைவரையும் எங்கள் அருங்குடை இல்ல இயக்குனர் தந்தை அருள்பணி அமல்ராஜ் மற்றும் எமது இல்ல ஊழியர்கள் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எங்கள் தொடக்கம் அவரின் நாமத்தில், எங்கள் பயணம் அவரின் வழியில், எங்கள் செயல்கள் அனைத்தும் அவரின் மகிமைக்காக அமைய நம் உள்ளங்களை உயர்த்தி மூவொரு இறைவனை புகழ்ந்து பாட வருகின்றனர் எங்கள் அருங்கொடை இல்ல பாடல் குழுவினர். அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்கிறோம். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. அனைவரும் அமரவும். நம் அனைவரையும் வரவேற்க வரவேற்புரையாற்ற சகோதரி சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ்வை அன்பு, அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி பொங்க கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இயக்குனர் தந்தை அமல்ராஜ் சார்பாகவும்
அருங்கொடை இல்ல ஊழியர்கள் பணியாளர்கள் அனைவர் சார்பாகவும் நல்வாழ்த்துக்கள். அன்பை ஆணித்தரமாய் சொல்லி ஆயிலையே கொடுத்த இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி அவருக்கே வாழ்வை அர்ப்பணமாக்கி இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கும் அச்சுப்பதிவாக வாழ்ந்து வரும் அருள்பணியாளர் ஜேம்ஸ் அடிகளார், அருட்பணியாளர் கெனடி அடிகளார் மற்றும் அருள்பணியாளர் தீபன் அடிகளார் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் இந்த இனிய நாளில் இளம் உள்ளங்களில் கல்வி ஒளியேற்றி அர்ப்பண உணர்வோடு அன்பை பரப்பும் அருட்சகோதரிகள் அனைவரையும், சாத்தம்பட்டியிலிருந்து வந்திருக்கிற அருட்சகோதரிகள் சிஸ்டர் கிளாரட், சிஸ்டர் செல்வா, அன்னை இல்லத்திலிருந்து வந்திருக்கிற அருட்சகோதரிகள் சிஸ்டர் சூசை மேரி, சிஸ்டர் ஜான்சி, சிஸ்டர் அடைக்கல மேரி, ஆக்னஸ் இல்லத்திலிருந்து வந்திருக்கிற அருள் சகோதரிகள் சிஸ்டர் ஸ்டார்லட், சிஸ்டர் பிரெண்டா, சிஸ்டர் ஜோஸ்பின் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அன்பை விதைக்க வாய்ப்பை எமக்களித்த அன்பு குழந்தைகளே, நாளைய உலகை அன்பால் ஆளவிருக்கின்றவர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அன்பை ஆடையாக விதைக்க உதவிய அருங்கொடை இல்ல இறை மக்களை, பணியாளர்களை, ஊழியர்களை, உதவி செய்த அனைவரையும் அன்புடன் இந்த விழாவிற்கு அழைக்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கிற எல்லோரையும் இதய அன்போடு அழைக்கிறோம். தம் வருகையால் வருகை தந்த விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். அருட்பணி ஜேம்ஸ் அவர்களை செல்வன் ஜெரின் அவன் கௌரவப்படுத்துவான். அருட்பணி கெனடி அவர்களுக்கு செல்வன் நிதிஷ் கௌரவப்படுத்துவான். அருள்பணி தீபன் அவர்களுக்கு செல்வன் ஜேம்ஸ் கௌரவப்படுத்துவான். சிஸ்டர் கிளாரட் அவர்களுக்கு செல்வன் ஜேசன் கௌரவப்படுத்துவான். சிஸ்டர் செல்வா அவர்களுக்கு செல்வன் இவான் கௌரவப்படுத்துவான். சிஸ்டர் சூசை மேரி அவர்களுக்கு செல்வி ஆண்ட்ரியா கௌரவப்படுத்துவாள். சிஸ்டர் ஜான்சி அவர்களுக்கு செல்வி ஹெலினா கௌரவப்படுத்துவாள். சிஸ்டர் அடைக்கலமேரி அவர்களுக்கு செல்வி பிரிஸ்டிகா கௌரவப்படுத்துவாள். சிஸ்டர் ஸ்டார்லெட் அவர்களுக்கு செல்வி பிரிஸ்டிகா கௌரவப்படுத்துவார். சிஸ்டர் பிரெண்டா அவர்களுக்கு ஜெனிஷா செல்வி ஜெனிஷா கௌரவப்படுத்துவார்.
சிஸ்டர் ஜோஸ்பின் அவர்களுக்கு செல்வி இன்ஃபென்ட்டா கௌரவப்படுத்துவாள். அனைவருக்கும் நன்றி. விருந்தினர்களை கீழே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்ன ஒரு டான்ஸ் பாத்திரலாமா பிள்ளைங்களா? பார்க்கலாமா? சத்தம் கேட்கலையே. நம் கண்களை மகிழ்விக்க சாத்தம்பட்டி சார்கள் இப்போது நடனமாட வருகிறார்கள். சாத்தம்பட்டி சிறார்கள். கொண்டாட்டம் அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம் வெத்தலையில் பரமனுக்கு கொண்டாட்டம் அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம் உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம் உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம் பரமனுக்கு கொண்டாட்டம் அரண்மனையில் ரோதுக்கு திண்டாட்டம் அக்கறைய பார்த்தேன் நான் இக்கரைய பார்த்தேன் இன்னவரின் தேனிசையில் சக்கரைய பார்த்தேன் ரச்சகர பார்த்தேன் நான் ரச்சன்யத்தை
நடன தாரகைகளே, கொஞ்சம் நில்லுங்கள். நாங்க ஏற்கனவே நின்னுக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் 4 நிமிடத்தில் நடனத்தில் ஒரு நந்தவனத்தையே நட்டு வைத்து விட்டீர்கள். நன்றி. புலவரே, சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லுங்க. உங்கள் பாடல் அருமை, ஒரு வாழ்த்தும் இருந்தால் பெருமை. உங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து வேணும், அவ்வளவுதானே? பாடிட்டா போச்சு. We wish you a Merry Christmas. We wish you a Happy Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Happy Christmas. Wish you a Merry Christmas and a Happy New Year. Oh, wish you a Merry Christmas and a Happy New Year. நன்றி நன்றி நன்றி. தங்கள் நடனத்தால் எங்களை மகிழ்வித்த சாத்தம்பட்டி சிறார்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் பரிசு வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும் தானே? பிடிக்குமா? சத்தமே கேட்கல. பிடிக்கும். சரி, சாத்தம்பட்டி சிறார்களுக்கு பரிசுகளை வழங்க அருள்பணி தீபன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மேடைக்கு. Thank you, Father. நம் அனைவருக்கும் வாழ்த்துரை வழங்க நம் திருச்சி மறைமாவட்ட அருள்பணி ஜேம்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயேசுவில் பிரியமான அருட்பணியாளர்களே, அருட் சகோதரிகளே, அருங்கொடை இல்ல பணியாளர்களே, தன்னார்வ தொண்டர்களே, இந்த நாளிலே இயேசுவின் பிறப்பு விழாவை அர்த்தமானதாக மாற்றுவதற்காக அருங்கொடை இல்லத்தினரோடு கொண்டாடுவதற்கு வந்திருக்கிற சிறார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். குட் ஈவினிங் சொல்லுங்க. குட் ஈவினிங். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட். நம்ம என்னதுக்காக தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்காக? கிறிஸ்மஸ் விழா இல்லையா? அதனால அடையாளங்களில் பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தா, புதிய உடை. உங்களுக்கெல்லாம் பார்ப்பாங்களா, பல பலன்னு உடை உடைத்திட்டு வந்திருக்கிறீங்க. இப்படி அடையாளங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டார் இருக்குது, குரூப்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்படி கிறிஸ்மஸுக்காக நாம் தயார் செய்கிறோம். கிறிஸ்மஸ் 2 நிகழ்வுகளை சொல்வதாக நாம் பார்க்குறோம். முதல் நிகழ்வு என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னு பார்க்கிற போது இந்த நாளினுடைய சிறப்பு தான் கொடுப்பதிலே அந்த மகிழ்ச்சியை நாம் அடைகிறோம். அப்படியேதான் விவிலியத்தில் ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். என் பெயரால் சிறியவர் ஒருவருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவன் கைமாறு பெறாமல் போகான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த செயலை தான் அருங்கொடை இல்லத்தில் இருக்கிற இயக்குனர், அவரோடு இருக்கிற உடன் பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், ஊழியர்கள், இந்த அருங்கொடை இல்லத்திற்கு வருகிற வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் கதை பிடிக்குமா? கதை பிடிக்குமா? வெரி குட். நீங்கள்லாம் வீட்டில் ரொம்ப சுட்டி செஞ்சா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்களே?
குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்களா இல்லையா? குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்களா இல்லையா? யாருக்கெல்லாம் குட்டி சாத்தான் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காத? ஆகா, எனக்கு குட்டி சாத்தான் பிடிக்கும். ஒரு குட்டி சாத்தான் கதை சொல்லட்டா? ஓகேயா? ஃபேரி டெய்ல்ஸ்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, விசித்திர கதைகள் இல்லையா தமிழ்ல. அப்படி ஜெர்மன் மொழியில எழுதப்பட்ட ஒரு ஃபேரி டெய்ல் தான் ஈவ்ஸ் அண்ட் த ஷூ மேக்கர் இல்லையா? குட்டி சாத்தான்களும் ஷூ தைப்பவரும் இல்லையா அப்படின்னு ஒரு கதை. அந்த கதையில அந்த ஷூ தயாரிக்கிற அந்த செய்கிற குடும்பம் ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க இல்லையா? ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க. அன்னன்னைக்கு அவங்க ஷூ தச்சு வித்து தான் வாழ்க்கையை நடத்துவாங்க. நம்மளாம் என்ன சாப்பிட்றோம்? யாருக்கெல்லாம் பிரெட் பிடிக்கும்? பிரெட் பிடிக்குமா? என்னடா எல்லாம் யூரோப்புக்காரன் மாறிட்டிய? உங்களுக்குலாம் பிரெட் பிடிக்குமா? ஓகே. இப்ப யாருக்கெல்லாம் நூடுல்ஸ் பிடிக்கும்? கொப்புரான இத்தாலிக்காரனா மாறிட்டீங்களா நீங்களாம்? வெரி குட். நூடுல்ஸ் பிடிக்குதா? இப்ப யாருக்கெல்லாம் சோறு பிடிக்கும்? எல்லாத்துக்கும். டே சோத்து ராமங்களா, எல்லாத்துக்கும் கை தூக்க கூடாது. ஓகேயா? அப்ப அவங்க ஷூ மேக் பண்றவங்க, அந்த ஷூ தைக்கிறவங்க கணவன் மனைவியும் ஒரு நாளும் அவங்களுக்கு பிரெட் வேணா சாப்பிடறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செருப்பு தச்சு ஷூ தச்சு அதை வித்து தான் சாப்பிடுவாங்க. கிறிஸ்மஸ் நேரம் வர்றதுனால அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கிறிஸ்மஸ் தாத்தா நம்ம வீட்டுக்கு வர்றாரா? உங்க வீட்டுக்கெல்லாம் வந்தாரா இல்லையா? என்ன பண்ணார்? வந்து ஆடுனாரா? ஆடுனாரா? நீங்க பாடி இருப்பீங்க, அவர் ஆடி இருப்பார். அப்படித்தானே? யாரெல்லாம் சேர்ந்து ஆடுனா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப கிறிஸ்மஸ் தாத்தா வரும்போது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. யாருக்கு? கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா என்னென்ன போடுவாரு? என்னென்ன ட்ரெஸ் போடுவாரு? இதே மாதிரி போடுவாரா? தொப்பி வச்சிருப்பாரா? கண்ணாடி போட்டிருப்பாரா? அப்புறம் என்ன சிவப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாரா? கீழே என்ன போட்டிருக்காரு? ஷூ போடுவார். வெரி குட். அவங்க கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு அருமையான ஷூ செஞ்சு கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. ஆனா அவங்கள்ட்ட பணம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செய்யற செருப்புல இருந்து மிச்சத்தை எடுத்து, வாறுகளை அந்த தோலை மிச்சம் எடுத்து ஒரு சின்ன ஷூ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு காலுக்கு தான் ஷூ செய்ய முடியுது. அடுத்த காலுக்கு அவங்களுக்கு ஷூ செய்ய லெதர் இல்லை, தோல் இல்லை. அதனால ரொம்ப கவலையா என்ன பண்றாங்க? படுக்க போறாங்க. வீட்டெல்லாம் சாத்தியாச்சு, கதவெல்லாம் பூட்டியாச்சு. அவங்க படுக்க போறாங்க. அவங்க ஒரே ஒத்த காலுக்கு உள்ள ஒரு ஷூ தான் செஞ்சு வெளியில ஒரு பெட்டியில வச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. நாளைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா நம்ம வீட்டுக்கு வர போறாரு, கிறிஸ்து பிறப்பு செய்தியை சொல்ல போறாரு. நம்ம கிட்ட இருக்குது ஒரே ஒரு ஷூ தானே, ஒரு ஷூவை வச்சு தாத்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கலக்கமா போய் படுத்தாங்களாம். ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த பெட்டியில 2 ஷூ இருந்துச்சான். ரொம்ப பளபளன்னு விலை உயர்ந்த ஷூ இருக்கிறது போல இருந்துச்சான். அந்த வழியில போன ஒரு பெரிய பணக்காரர் இந்த வீட்டுக்கு முன்னாடி அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஷூவை பார்த்தோன்னே, இவ்வளவு காஸ்ட்லியா, இவ்வளவு பெரிய விலை உயர்ந்த ஷூவா, இதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எத்தனை லட்சத்துக்கு வாங்கியிருப்பேன்னு சொல்லுங்க. எல்லாம் ஷூ வாங்குறீங்களா? ஷூ போட்டிருக்கீங்களா? எல்லாம் எவ்வளவுக்கு வாங்குவீங்க நீங்களே எவ்வளவுக்கு வாங்குவீங்க? நான் ஷூ வாங்கினா 1000 ரூபாய்க்கு வாங்குவேன். சாமியார் 2000 ரூபாய்க்கு வாங்குறாரா? உங்க ஃபாதரு 2000 ரூபாய்க்கு. நீங்க எவ்வளவுக்கு வாங்குவீங்க? எவ்வளவுக்கு வாங்க? 3000 ரூபாய்க்கு வாங்குவியா? பாடுறா, 300 ரூபாய்க்கா? 100 ரூபாய்க்கு வாங்குவியா? வெரி குட். அதே போல அந்த பணக்காரரு அந்த ஷூவை 3 லட்சத்துக்கு வாங்கிட்டார். இப்ப யாருக்கிட்ட 3 லட்சம் காசு இருக்குது? ஷூ செய்யறவங்கள்ட்ட 3 லட்சம் காசு இருக்குது. அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க? நிறைய லெதர் வாங்கி ஷூ செஞ்சு அன்னைக்கு தாத்தா வந்தோடனே அருமையான ஷூவை கொடுக்குறாங்க. இந்த ஷூவை கொண்டு வந்து இன்னொரு ஷூவை வச்சது யாருன்னு அவங்களுக்கு தேடுறாங்க.
தேடுனா ஒரு நாளைக்கு கணவன் மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு முழிச்சிருந்து யார் தான் நமக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா 2 குட்டிச்சாத்தானுங்க. யாருக்கெல்லாம் குட்டிச்சாத்தான்னு சொல்ல ஆசை? யாருக்கெல்லாம் இல்லை இல்லையா? ஆசை தானடா உங்களுக்கு. நான் சின்ன பிள்ளையில 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது குட்டிச்சாத்தா வேடம் போட்டிருக்கேன் நாடகத்தில், இல்லையா? பாஸ்கா போடுவாங்களா, பாஸ்கா குட்டிச்சாத்தா வேடம் போட்டிருக்கிறேன். அதே போல அந்த 2 குட்டிச்சாத்தா வந்து தினம் அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே போயிருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த ஷூ மேக்கர் அவர் மனைவி நினைச்சிருக்காங்க, இந்த குட்டிச்சாத்தானுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதனால அவங்களுக்கும் ஒரு ஷூ, அப்புறம் ஸ்வெட்டர். இப்ப குளிர் தானே எல்லாருக்கும், நைட் ஆனா குளிர் தானே. குளிர்னா என்ன பண்ணுவோம்? மங்கி கேப் போடுவோம், ஸ்வெட்டர் போடுவோம், இல்லை மப்ளர் போடுவோம். என்ன நிறைய பேர் பார்த்து மப்ளர் போட்டிருக்கேன் தானே, வெரி குட். அதே போல அவங்களுக்கும் என்ன பண்றாங்க, ஸ்வெட்டர் நிட் பண்றாங்க. நிட்டிங்னு பேரு, அதை செய்யறதுக்கு நிட்டிங்னு பேரு. அதை செஞ்சு அவங்க வச்சிடுறாங்க. அந்த குட்டிச்சாத்தம் வந்து நைட்டு 2 பேரும் வந்து அதை எடுத்து போட்டு மகிழ்றாங்க. இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மகிட்ட நிறைய காசு இருக்குன்னு தேவையில்லை, இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம். இந்த இல்லத்தை பற்றி எனக்கு ஏற்கனவே 2012 இருந்து தெரியும். அருள் தந்தை மெல்கியோர் இங்கே இருக்கிற போது நான் வந்திருக்கிறேன். அப்பையிலிருந்தே நான் இருக்கிற இடங்கள்ல பிள்ளைகளுக்கு உதவி வாங்கியிருக்கிறேன். இங்க இருக்க இந்த நிறுவனத்துக்கு, இந்த சென்டருக்கு, பிரேஸ் சென்டருக்கு வருகிறவங்க எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்க இல்லை. என்ன யாரும் இல்லை, இங்க பெரிய பெரிய பணக்காரங்க இல்லை, நார்மலான பீப்புள், அன்றன்றைக்கு உழைக்கிறவங்க. தங்களோட உழைப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இத்த பெரிய இந்த நிறுவனத்தை, இந்த பிரேயர் சென்டரை, ஜெபக்கூடத்தை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கு வர தாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் தொடர்ந்து தாங்குவாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க ஜெபம் செய்கிறாங்க, பலனடைகிறாங்க, குணமடைகிறாங்க, அவங்க வீடுகளுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அதனுடைய நன்றி பெருக்கு தான் அவங்க கொஞ்சம் மிச்சம் பண்ணி ஃபாதர்ட்டு கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதே போல எப்படி இந்த கதையில ஷூ மேக்கர்ஸுக்கு அந்த குட்டிச்சாத்தான் உதவி பண்ணாங்களோ, குட்டிச்சாத்தானுக்கு திரும்ப ஷூ மேக்கர் உதவி பண்ணாரோ, அதுபோல ஒருவருக்கொருவர் உதவுகின்ற மனப்பான்மையை, நமக்கிட்ட இருக்கிற சிறிய பொருளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையை தான் இந்த கிறிஸ்மஸ் விழா கொடுக்கிறது. அதனால இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே, அவர் தந்தை அமல்ராஜ் இந்த இல்லத்தினுடைய இயக்குனர், அவரோடு பணியாற்றுகிற இந்த இல்லத்தினுடைய ஊழியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இந்த இல்லத்தில் வந்து ஜெபம் செய்து நமக்காக இந்த இல்லத்தை புனிதமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறவர்கள் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நமது பாராட்டுகளையும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் கதை புரிஞ்சுச்சா? பிடிச்சிச்சா? ரொம்ப பிடிச்சிச்சா? ரொம்ப பிடிச்சிச்சா? ஃபாதருக்கு பலத்த ஒரு கரம் தட்டி கொடுத்துடலாமா சார்? நன்றி சொல்லலாமா? சிறியதாகவே நம்மிடம் இருந்தாலும் கொடுப்பதிலே மகிழ்ச்சி என்று சிறார்கள் பாணியில் அழகா கருத்தை பகிர்ந்த அருள்பணி ஜேம்ஸ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இன்னொரு டான்ஸ் பார்த்துடலாமா வேணாமா? பார்க்கலாமா? டான்ஸ் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்குமா? இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் பேசுறாங்க, அங்கிட்டு சாத்தம்பட்டி என்ன டான்ஸ் பார்க்கலாமா? உங்க டான்ஸை பார்த்தாங்களா? அவங்க டான்ஸை பார்த்துடலாமா? நம்மளை மகிழ்விக்க அன்னை நகர சிறார்கள் இப்பொழுது நடனம்.
ஆண்டவரே வார்த்தை வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை. ஆதியிலே வார்த்தை ஆண்டவரே வார்த்தை வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை. மாயாம ஓட போறோமே ஏன்னா உயிர் கொடுத்த உங்க வார்த்தை. சலிக்காம ஆட போறோமே ஏன்னா சிரிக்க வைக்கும் உங்க வார்த்தை. அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை. அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை. நடந்து வந்த பாதை முட்களாக மாறிடினும் கடந்து வரும் நேசம் தாங்கிடுவார் கலங்காதே. நடந்து வந்த பாதை முட்களாக மாறிடினும் கடந்து வரும் நேசம் தாங்கிடுவார் கலங்காதே. வழி காட்டுவார் முன் செல்லுவார் வழி காட்டுவார் முன் செல்லுவார் விடுவிப்பார் உண்மையே. ஆனந்தம் என்றுமே இனி ஆனந்தம் என்றுமே. புத்தம்போது நாட்கள் புத்தம்போது கிருபை புன்னகை பூ பூக்குதே. கர்த்தர் செய்த நன்மை நித்தம் நித்தம் புதுமை கணக்கில்லா ஆசைகளே. தங்கமான தமிழ தலைநிமிர்ந்து நடப்ப அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்ப. தங்கமான தமிழ தலைநிமிர்ந்து நடப்ப அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்பேன். பேரும் புகழும் அவருக்கே சொந்தம். இயேசு மட்டும் இருந்தா ஊரே வந்தோம். பூச்சியின் நினைச்சு அழிக்க பார்த்த கூட்டம் யாக்கோபின் தேவனால ஓடியதே ஓட்டம். ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை. 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 குட்டி பிள்ளைங்களா இருந்தாலும் சூப்பரா ஆடினாங்களா? சூப்பரா ஆடினாங்களா? சாத்தம்பட்டியிலேருந்து சத்தமே வர மாட்டேங்குதுப்பா. என்னப்பா ஆடினாங்களா? கைத்தட்டி காட்டுங்க அவங்களுக்கு. சூப்பர், நன்றி. அன்னைநகர சிறார்களுக்கு நன்றி. அன்னைநகர் பிள்ளைகளுக்கு உடை வழங்க அருட்பணி கெனடி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அன்னைநகர சிறார்கள் அனைவரும் மேடைக்கு வரவும். எல்லாரும் வாங்க. அருட் சகோதரிகளும் மேடைக்கு வரவும்.
தேங்க்யூ ஃபாதர். குழந்தைகளின் சிரிப்பில் நாங்கள் தெய்வத்தை பார்க்கிறோம். இந்த அண்ணநகர் பிள்ளைகள் சிரிப்பில் நாங்கள் தெய்வத்தை பார்க்கிறோம். அவர்கள் மகிழ்ச்சியில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னொரு டான்ஸ் பார்த்துடலாமா? பார்க்கலாமா? நம்மளுக்கு கண்களுக்கு விருந்து ஊட்ட அருங்கொடை இல்ல சிறார்கள் இப்பொழுது உங்கள் முன்னிலையில். பெத்லஹேம் சத்திரத்தில் பார்ப்போரெல்லாம் அதிசயிக்க வானத்து வசந்தமாக வாக்கு மனிதராக தேவபாலன் பிறந்துள்ளார். தேவபாலன் நமக்காக பிறந்துள்ளார். வானவர் பாடும் கீதம் இம்மண்ணகம் முழுதும் கேட்கும். வானவர் பாடும் கீதம் இம்மண்ணகம் முழுதும் கேட்கும். வானத்தில் சுடர்விடும் விண்மீன் இறைபாலன் வரவினை சொல்லும். வானத்தில் சுடர்விடும் விண்மீன் இறைபாலன் வரவினை சொல்லும் சொல்லும். வானவர் பாடும் கீதம் இம்மண்ணகம் முழுதும் கேட்கும். வானவர் பாடும் கீதம் இம்மண்ணகம் முழுதும் கேட்கும். மலையோரம் சிறுமலையோரம் வெண்பனி தூவிடும் நேரம். வெள்ளிப்பனி மலையோரம் சிறுமலையோரம் வெண்பனி தூவிடும் நேரம். ஞானிகள் உம் குடில் தேடி ஞானிகள் உம் குடில் தேடி இயேசுவை பார்த்ததால் நெஞ்சத்தில் நின்றாடும் என்றென்றும் சந்தோஷம். வானவர் பாடும் கீதம் இம்மண்ணகம் முழுதும் கேட்கும். வானவர் பாடும் கீதம் இம்மண்ணகம் முழுதும் கேட்கும்.
அன்னை மறி மடி மீதிலே இடையர்கள் உங்கிடம் தேடி திறனன சாதனி சாதனி சனிரி சனி தனதானி சாதமாபக இடையர்கள் உம்மிடம் தேடி பாலகன் இயேசுவை பார்த்ததால் கொண்டாட்டம், இயேசுவை பார்த்ததால் நெஞ்சத்தில் நின்றாடும் என்றென்றும் சந்தோஷம். வானவர் பாடும் கீதம் இம்மண்ணகம் முழுதும் கேட்கும். வானவர் பாடும் கீதம் இம்மண்ணகம் முழுதும் கேட்கும். வானத்தில் சுடர்விடும் விண்ணி இறைபாலன் வரவினை சொல்லும். வானத்தில் சுடர்விடும் விண்ணி இறைபாலன் வரவினை சொல்லும் சொல்லும். Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Christmas, జగమప రగమప రగమప మగరగసా. Happy Christmas, Happy Christmas, Merry Christmas, Merry Christmas. Happy Christmas, Christmas. రగమప 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 గమపదసా. எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? டான்ஸ் பிடிச்சிருந்துச்சா? பிடிக்கலையா? அருங்குடை இல்ல சிறார்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அருங்குடை இல்ல சிறார்களுக்கு பரிசுகளை வழங்க அருட்பணி ஜேம்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். டான்ஸா பார்த்து போர் அடிச்சிருச்சா? இல்லையா? சரி, ஒரு பாட்டு கேட்கலாமா? சாத்தம்பட்டி பங்கை சார்ந்த செல்வி லியோரா அவர்கள் நம்மளுக்கு ஒரு வாழ்த்துரை பாட வருகிறார். அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைகோலின் மேலொரு வைரமாய் வந்தவன் எண்ணினானே. விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ, புகழ் மைந்தன் தோன்றினானே. காயத்தில் செந்நீரில் ஆற்றிலே சிசுபாலன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. போர் கொண்ட பூமியில் பூக்காடு காணவே புகழ் மைந்தன் தோன்றினானே. கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்கவும் கருணை மகன் தோன்றினானே. நூற்றாண்டு இரவினை நொடியோடு போக்கிடும் ஒளியாக தோன்றினானே.
பாடல் பிடித்திருந்ததா? தன்னுடைய இனிமையான குரலினால் பாடலை பாடிய செல்வி லியோரா அவர்களுக்கு நன்றி. இப்போது ஆக்னஸ் இல்லம் சார்ந்தவர்களுக்கு அருள்பணி அமர்ராஜ் அவர்கள் பரிசுகளை வழங்க அன்போடு அழைக்கிறோம். ஆக்னஸ் இல்லம், சிஸ்டர் ஸ்டார்லெட். ஃபாதர். மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு பரிசுகளை வழங்க அருட்சகோதரி ஸ்டார்லெட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் கரங்களை தட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Thank you, sisters. நன்றியுரையாற்ற எங்களது இல்ல பணியாளர் அருள்பணி அமல்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கரங்களை மேலே உயர்த்தி அப்படியே பலூன்லாம் மேலே அப்படியே காமிங்க, மேலே உயர்த்தி அப்படியே காமிங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சத்தமே இல்லை, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா?
ரொம்ப சந்தோஷம். இந்த மாலை வேளையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சி. வாட்ஸ்அப்லாம் ஓகே, அப்படியே பலூன்லாம் கீழே இறக்கிக்கங்க, பலூன்லாம் கீழே இறக்கிக்கங்க. இப்ப எல்லாம் என்னை பாருங்க, இப்ப எல்லாம் என்னை பாருங்க. அன்பு பிள்ளைகளே, சிறார்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அருங்குடையுள்ள ஊழியர்களே, அதே போல பணியாளர்களே மற்றும் இந்த இல்லத்திற்கு குறிப்பா அந்த நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு பொருளாதார உதவி செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு 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 வாசகம் நான் படிச்சது என்ன அப்படின்னா, ஒரு கை நீட்டி உதவி செய்தால் இரு கை வணங்கும் உன்னை கடவுளாக. சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒரு கை நீட்டி உதவி செய்தால் இரு கை வணங்கும் உன்னை கடவுளாக. அன்பு பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு ரொம்ப அழகா நாம் திட்டமிட்டு இருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் இதற்கு பொருளாதார உதவிகளை வழங்கி இருக்கிறாங்க. ஒரு கை நீட்டி உதவி செய்திருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது அது 200 ரூபாயில தொடங்கி 10,000 ரூபாய் வர, அதே போல ஒரு நபர் வெளிநாட்டில இருந்து 37,000 ரூபாய் நினைக்கிறேன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால பல நிலைகள்ல இந்த நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு பொருளாதார உதவி ஒரு கை நீட்டி நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் இன்றைக்கு நமக்கு நடமாடும் தெய்வங்களாக, கடவுளாக பார்க்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு உதவி செய்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நம்ம நன்றியோடு நினைத்து பலத்த கரோலி எழுப்பி அவர்களுக்கு நாம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். சரிங்களா? பலத்த கரோலி எழுப்பி நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய நாளில் நம்முடைய இல்லத்திற்கு வருகை தந்து இந்த திருவிழா, இந்த நிகழ்வை, இந்த கிறிஸ்துமஸ் விழா நிகழ்வை மிக சிறப்பான முறையில் தலைமையேற்று வழிநடத்தி நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய தந்தை ஜேம்ஸ் அவர்கள் ரொம்ப அழகா ஒரு சின்ன கதை வழியாக, சரிங்களா, அந்த குட்டிச்சாத்தான் என்கிற அந்த கதை வழியாக நம்ம எல்லாம் எளிதாக புரிந்து கொள்ள விதத்துல கிறிஸ்துமஸ் விழா என்பது மகிழ்ச்சி, அது பகிர்வதில் தான் அதுல ஒரு உன்னதமான ஆனந்தம் இருக்கிறது என்பதை ரொம்ப அழகா தந்தையவர்கள் எளிமையாக கதை வழியாக நமக்கு எடுத்துரைத்து நாம் எல்லாருமே மகிழ்ச்சியோடு வாழணும், அதை பிறருக்கு கொடுத்து நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான வாழ்த்துறை வழங்கிய தந்தை ஜேம்ஸ் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்த பணியாளர். ஆக தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்கு பலத்த கருள் எழுப்பி நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு அடுத்தபடியாக தந்தை கென்னடி அவர்கள் தூயாவியார் துறவறு சபையை சார்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த நற்கருணை ஆராதனைய கடவுள் நம்மோடு, கடவுள் என்னோடு, கடவுள் பிறரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையா நம்ம எல்லாம் ஜெபத்தில் ஈடுபட வைத்த தந்தை கென்னடி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை கடவுள் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு அடுத்தபடியாக தந்தை தீபன் நம்ம அனைவருக்குமே தெரியும், பரிச்சயமானவர், நெருங்கிய நண்பர். ஆகவே இந்த வேளையில தந்தை தீபன் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அனைத்து அருட்சகோதரிகள், அன்னாள் துறவறு சபை சார்ந்த அருட்சகோதரிகள், அன்னை இல்லம், அதே போல மேலப்புதிலிருந்து வந்திருக்கிறாங்க, சாத்தம்பட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு இருதய துறவறு சபையை சார்ந்த அருட்சகோதரிகள். ஆகவே எல்லாருக்குமே நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை பலத்த கரோலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல உடை வாங்குவதில் அப்பா மரிய சுசை, பாப்பா பிரிட்டோ மற்றும் அக்கா சாந்தி அவருடைய குழுவினர், அன்பு பணி மையத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குழுவினர், அதே போல அந்த கடை அந்த உரிமையாளர், இன்றைக்கு கடந்த வருடமும் கூப்பிட்டோம், இந்த வருடமும் கூப்பிட்டோம். அதாவது ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் குறைத்து கொடுக்க வேண்டும், கன்செஷன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் நம்ம பிள்ளைகள், நம்ம எல்லாருமே புது உடைகள் வாங்குவதற்கு, நல்ல உடைகளை, தரமான உடைகளை வாங்குவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கடையினுடைய உரிமையாளர், அந்த பாய், அவருடைய பேர் கூட எனக்கு தெரியல, சரிங்களா, அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த பலத்த பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுல
இந்த நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு பொருளாதார உதவி வழங்கி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆக மீண்டுமாக பொருளாதார உதவி 200 ரூபா. ஒரு அம்மா சொன்னாங்க, ஃபாதர் என்கிட்ட 200 ரூபா தான் ஃபாதர் இருக்கு. அம்மா உங்களால இயன்றதை கொடுங்க, சரிங்களா? 500 ரூபா தான் கொடுக்கணும் கட்டாயம் இல்ல, 200 ரூபா தான் ஃபாதர் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா 200 ரூபாயிலிருந்து நான் சொன்ன ஏற்கனவே தொகை. ஆகவே தங்களால் இயன்ற மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உதவிகளை கொடுத்து இந்த நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெற உதவி செய்த ஒவ்வொரு உபகாரிகளையும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். கடவுள் இந்த நிகழ்வை அற்புதமாக வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார், நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் பலத்த கரவொலி எழுப்பி ஒவ்வொரு உபகாரிகளுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாம் வந்து தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வு அற்புதமாக நடைபெற நம்முடைய அருங்குடையில் ஊழியர்கள் பாடல், அதே ஒளிவாங்கி ஒளிபெருக்கி இணையதளம் வழியாக மற்றும் பல்வேறு நிலைகளில் உணவு பரிமாறுவது, உணவு சமைப்பது, பல்வேறு நிலைகளில் நம்முடைய அருங்குடையில் ஊழியர்கள் பணியாளர்கள் நமக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே திரைக்கு பின்னால் இருந்து பல்வேறு நிலைகள் நமக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இல்லத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய அனைத்து அருங்குடையில் ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகள் நீங்கள் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாம் வந்து தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. ஆகவே தொடர்ந்து இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. மீண்டுமாக ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர். அப்படியே பலூனை மேல உயர்த்தி சொல்லுங்க, பலூனை மேல உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, பலூனை மேல உயர்த்தி ஹாப்பி கிறிஸ்துமஸ். எல்லாரும் பலூனை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபாதர். நம்மளுக்கு பல பேர் உதவி இருந்தாலும் அந்த ஒருத்தர் இல்லைன்னா நம்மளுக்கு இது கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்குமா? நம்ம அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கு பலத்த கரம் தட்டி நன்றி சொல்லுவோம். சரி, கிறிஸ்துமஸ்னாலே என்னப்பா? என்னென்ன இருக்கும் கிறிஸ்துமஸ்? குடல் இருக்குமா? அப்புறம் வேற யாரு? கேட்கவே இல்லையே. யாரு? சாண்டா கிளாஸ் வேணுமா வேணாமா? ஓகே, ஒரு சாண்டா கிளாஸ் நடனம் பார்த்துடலாமா? எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடலாமா? யார் யாரெல்லாம் டான்ஸ் ஆடணுமோ மேடைக்கு வந்து சாண்டா கிளாஸோட நடனம் ஆடுங்கள். சாண்டா கிளாஸ் நடனம் இப்பொழுது. மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்னு சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற, இடையர்கள் கூடி வர, ஞானிகள் தேடி வர, மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். கொளவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல.
பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. மன்னாதி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம், குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். வறுமை ஒழியனும் வாழ்க்கை மாறணும், தேவனின் மகிமைய தினமும் பார்க்கணும். புகழ் தேடி அலையும் உலகத்தில பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதிச்சாரு. புகழ் தேடி அலையும் உலகத்துல பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதிச்சாரு. ஏழ்மையும் வறுமையும் ஒழிந்திடவே எல்லாருக்கும் எல்லாமாய் இருந்தாரே. உங்க திருமுகத்தை தினமும் பார்க்கணுமே, உங்க குரல தினமும் கேட்கணுமே. விண்ணில் மகிமை இறைவனுக்கே, மண்ணில் அமைதி மனிதருக்கே. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம், குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொளவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, மாசந்தா எங்க எல்ல. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. 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 சூப்பரா ஆடின எல்லா குழந்தைகளுக்கும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. ஓகே, அப்படி பொறுமையா வாங்க, பொறுமையா வாங்க. கவனமாக இறங்கவும். ஓகே ஓகே. வாழ்த்துக்களையா, வாழ்த்துக்களையா. வாங்க வாங்க.